வணக்கம். இது நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜெனி ஜீவராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியில் விசேட பஸ் போக்குவரத்து சேவையை ஆரம்பிப்பதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு நடவடிக்கை. யாழ் குடாநாட்டின் சில பகுதிகளில் இன்று மின்வெட்டு அமுல்படுத்தப்படவுள்ளது. வவுனியாவில் வீசிய கடும் காற்றினால் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணம் வழங்கும் பணிகள் தொடர்கின்றன. சிரியாவின் ஹோம்ஸ் நகரில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற தாக்குதல்கள் தொடர்பிலான வீடியோ காட்சிகளை சமூக இணையதளங்கள் பதிவேற்றம் செய்துள்ளன. இனி விரிவான செய்திகள். சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல தயாராகவிருந்த 6 பேரை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். கொட்டாஞ்சேனையில் உள்ள விடுதியொன்றுக்கு அருகில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். படகுகள் மூலம் இவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல திட்டமிட்டிருந்தமை தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் கொட்டாஞ்சேனை, கிளிநொச்சி, திருகோணமலை, ஊர்காவல்துறை மற்றும் சாவகச்சேரி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் கூறினர். யாழ் குடாநாட்டின் சில பகுதிகளில் இன்று 8.5 மணித்தியால மின்வெட்டு அமுல்படுத்தப்படவுள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. வீதி விஸ்தரிப்பு பணிகளுக்காக உயர் அழுத்த மற்றும் தாழழுத்த மின் விநியோக மார்க்கங்களை இடமாற்றம் செய்ய வேண்டியுள்ளதாலும் அவசர பராமரிப்பு பணிகளின் பொருட்டு மின்வெட்டு அமுல்படுத்தப்படவுள்ளது. இதற்கமைய இன்று காலை 8:30 மணி தொடக்கம் மாலை 6 மணி வரை புன்னாலை கட்டுவன், அச்சலு, புத்தூர், ஆவரங்கால், அச்சுவேலி, இடைக்காடு, வடமராட்சி பிரதேசம் ஆகிய இடங்களில் மின் விநியோகம் தடைப்படவுள்ளது. குறித்த பகுதிகளில் நாளை மறுதினம் மற்றும் எதிர்வரும் 6ஆம், 8ஆம் திகதிகளிலும் மின்வெட்டு அமுலில் இருக்கும் என இலங்கை மின்சார சபையின் யாழ் பிராந்திய மின் பொறியியலாளர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியில் விசேட பஸ் போக்குவரத்து சேவையை ஆரம்பிப்பதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த பஸ் சேவைகள் எதிர்வரும் 5ஆம் திகதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என ஆணைக்குழுவின் தலைவர் ரோஷான் குணவர்த்தன தெரிவித்தார். இதற்காக சுமார் 750 பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பண்டிகை கால விசேட பஸ்களை அடையாளம் காணும் பொருட்டு புதிய ஸ்டிக்கர் ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் குறித்த பஸ்கள் சாதாரண பஸ்களா அல்லது அரை சொகுசு பஸ்களா அல்லது சொகுசு பஸ்களா என அடையாளம் காண்பதற்கான மற்றுமொரு ஸ்டிக்கரும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த ஸ்டிக்கர்கள் மும்மொழிகளிலும் அச்சிடப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் ரோஷான் குணவர்த்தன தெரிவித்தார். கொரிய மொழி தேர்ச்சி பரீட்சையில் சித்தியடைந்தவர்களுக்கு தொழில் ஒப்பந்தங்கள் கிடைத்துள்ளதா என்பது தொடர்பான தகவல்களை இணையதளத்தின் ஊடாக பெற்றுக்கொள்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. www.eps.go.kr என்ற இணையதளத்திற்குள் பிரவேசித்து இணையதள கணக்கொன்றை ஆரம்பிப்பதன் மூலம் கொரிய தொழில் ஒப்பந்தங்கள் பற்றிய தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இணையதள கணக்கு ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் கிடைக்கும் ரகசிய இலக்கத்தை பயன்படுத்தி அந்த தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொரியாவில் தொழில் வாய்ப்புகளை எதிர்பார்த்திருப்பவர்கள், இடைத்தரகர்கள் மற்றும் மோசடிகளில் ஈடுபடுவோரிடம் சிக்குவதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. கொரிய மொழி தேர்ச்சி பரீட்சையில் சித்தியடைந்து தொழிலை எதிர்பார்த்துள்ளவர்கள் எந்த வகையிலும் தமது இணையதள கணக்கு தொடர்பான தகவல்களை மற்ற நபர்களுக்கு வழங்கக்கூடாது என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் உள்ள வெற்றுக்காணிகள் மற்றும் கவனிப்பாரற்ற நிலையில் கைவிடப்பட்டுள்ள வீடுகள் தொடர்பான தகவல்களை திரட்டுவதற்கு சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. வெற்றுக்காணிகள் மற்றும் கவனிப்பாரற்ற நிலையில் கைவிடப்பட்டுள்ள வீடுகள் நுழம்புகள் பெருகுவதற்கு காரணமாக அமைவதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இத்தகைய சுமார் 160 இடங்கள் தொடர்பான தகவல்கள் பதிவாகியுள்ளது என சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. போலீஸ் சுற்றாடல் பிரிவுகளின் ஒத்துழைப்புடன் இந்த தகவல் திரட்டும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலினால் 32 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட 8,594 நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர்.
அனுராதபுரம் கமிரிஸ் கஸ்வேவ பிரதேசத்தில் மின்னல் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒரு நபர் காயமடைந்துள்ளார். இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றதாக போலீசார் குறிப்பிட்டனர். மட்டக்களப்பு ஓட்டமாவடி பிரதேசத்தைச் சேர்ந்த 48 வயதான ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். விவசாய நடவடிக்கைகளை நிறைவு செய்து கொண்டு நீராடச் சென்ற வேளையிலேயே குறித்த நபர் அனர்த்தத்திற்கு உள்ளாகியுள்ளார். இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர் அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் கூறினர். இதேவேளை இந்த ஆண்டின் கடந்த சில மாதங்களில் மாத்திரம் மின்னல் தாக்கத்திற்கு இலக்காகி 10க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடுப்புலி தெரிவித்தார். அத்துடன் மின்னல் தாக்கத்தினால் கடந்த ஆண்டில் மாத்திரம் 51 பேர் உயிரிழந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். கவனையினம் காரணமாகவே மின்னல் தாக்கத்திற்கு மக்கள் இலக்காகுவதாகவும் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடுப்பிலி கூறினார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள மழையுடனான காலநிலையினால் மின்னல் தாக்கம் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர் MD தயானந்த குறிப்பிட்டார். மின்னல் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான நடைமுறைகளை பின்பற்றுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. வவுனியா மேனிக்ஃபார்ம் நலன்புரி நிலையத்தை அண்மித்த பகுதியை ஊடறுத்து வீசிய கடும் காற்றினால் சேதமடைந்த வீடுகளை புனரமைக்கும் பணிகள் பூர்த்தியடையும் தருவாயில் உள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. நேற்று முன்தினம் மாலை வீசிய கடும் காற்றினால் 1208 வீடுகள் சேதமடைந்ததாக இடர் முகாமைத்துவ பிரதி பணிப்பாளர் பிரதீப் கொடுப்பிலி தெரிவித்தார். இதன்போது 1218 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 13 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நலன்புரி நிலையத்தில் சேதமடைந்த வீடுகளை புனரமைக்கும் பணிகள் இராணுவத்தின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. வவுனியா பிரதேசத்தில் நேற்று மாலை மழை பெய்ததாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் அதன்போது பாதிப்பு ஏற்பட்டதாக தகவல்கள் கிடைக்கவில்லை என நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் கூறினார். செட்டிக்குளம் நலன்புரி நிலையத்தில் காற்றினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சமைத்த உணவு விநியோகிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் ராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் கூரை தகடுகளை பொருத்தும் பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்தும் உதவிகளை வழங்குவதற்காக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அதிகாரிகள் செட்டிக்குளம் பிரதேசத்தில் தங்கியிருப்பதாகவும் இடர் முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி நேற்றைய தினம் வெளியிட்ட வெளிநாட்டு நாணய மாற்று விகிதம் தொடர்பான தகவல்கள் அடுத்து. இலங்கையின் அழகிய எழில் கொஞ்சம் பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. இத்துடன் நமது காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த மணித்தியாளர் செய்திகளை 10:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.